ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெவலிங் பவர்ஸ் வித் மை சூப்பர் காட் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். சோ மறக்காம கீழ ஒரே ஒரு லைக் ஒண்ணி போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த பொண்ணு வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறான். அங்கிள், உங்களுக்கும் எங்க அம்மாக்கும் ஒரு நல்ல மேட்சா இருக்கும் தெரியுமா? நம்ம பேசின்னு இருக்க நான் ஒன்னும் உன்னோட அங்கிள் இல்ல. அதே மாதிரி நான் உங்க அம்மாவோட ஒரு சாதாரணமான ஃப்ரெண்டு தான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க டின்னருக்கு போறாங்க. அங்க டின்னரையும் அவங்க கொச்சன் செஞ்சு வச்சிருக்காங்க. யாங், எல்லாமே உனக்காக தான். இந்த பிராண நீ சாப்பிட்டு பாரு. கண்டிப்பா நான் வந்து சாப்பிடுறேன். உங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது ஒரு நல்ல பொருத்தமா எனக்கு தோணுது. அம்மா லீலி, எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ பேசுற? நெக்ஸ்ட் சீன்ல ஆளு ரொம்ப டயர்டா இருக்கான். அவன் அந்த பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறான். அந்த லீலி அவ ஒன்னும் சாதாரணமான பொண்ணு இல்ல. அந்த சின்ன பொண்ணு நிறையவே பிரச்சனையை உருவாக்க போல போக போக. ஏன்னா அந்த பொண்ணால மத்தவங்க வந்து எங்க ரெண்டு பேரை தப்பா நினைச்சுப்பாங்க. ஆமா, என்ன விஷயம்? எதுக்கு ஒரு மாதிரி சோகமா உட்காந்து இருக்க? அட நீங்களா? நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது நீங்க திடீர்னு வருவீங்கன்னு. ஒன்னும் இல்ல, நான் சரியா தூங்கல. சரி அப்பனா என் கூடிய வா. வெளியில போனா ரெண்டு பேர் நிக்கிறாங்க. அங்க அந்த பையன் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன மிஸ் ஆஹா, தனியா எங்கேயோ போறீங்க போல. என்ன கம்பெனிக்கு ஆளு வேணுமோ? அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். வேணும்னா ஒரு ரைடு நான் கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற? எனக்கு வந்து உன் கூட பேசணும் அப்படின்னு விருப்பம் இல்ல. அதே மாதிரி நான் கூட வரவும் மாட்டேன். இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது. முன்னாடி இருக்காங்களா ரெண்டு பேரு, அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஏன்ஷியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அது தெரியும். அங்க இருக்கிற அந்த பர்சன் சொல்றான், அப்படியா அப்படியா, அப்ப நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணா நீ வந்து தப்பாத்துக்க கூடாது. நான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சது நீதான். ஏய் லோ, அந்த பொண்ணை இங்க கொண்டு வா. உனக்கு இன்னுமும் புரியாதா என்ன? அவங்க என்ன சொன்னாங்க? வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க என்னன்னா இப்படி பண்றீங்க? தேவையில்லாம நடுவுல வர. என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆனா ஆளோட ஸ்ட்ரென்த் பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் எதிர்பார்க்கல. இவனுக்குள்ள ஒரு பயங்கர இன்டென்ஸான ஒரு ஆரா எனக்கு தெரியுது. அங்க இப்பதான் அந்த பின்னாடி இருக்க அந்த பையனே சொல்றான், ஆமா என்னப்பா, நான் எதிர்பார்த்த மாதிரியே நீயும் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டா? இப்போ உன்னோட மாஸ்டர் அவரு வந்து யாரு? என்ன மன்னிச்சிரு, எனக்குன்னு மாஸ்டர்லாம் இல்ல. நானே கல்டிவேஷன் பண்ணுவேன், நானே முன்னேறுவேன். ஓ அப்படியா விஷயம்? அப்பனா நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இதுக்கப்புறமும் எங்களோட வழியில நீ வரமாட்டேன். சரி, நான் வந்து என்னோட முழு சத்தியை நான் உனக்கு காட்டுறேன். யாங், நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை நீ சாதாரணமா எடை போடாத. ஏன்னா அவனோட லெவல் அது மிங்ஜிங் அந்த லெவல்ல இருக்கு. அதனால அவனோட ஸ்ட்ரென்த் அது விகாரமா இருக்கும். காய் கூட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் சண்டை போடணும். காயை நீ சாதாரணமா எடை போடாத. அங்க காயும் தாக்க வரானா அப்படியே பிடிச்சு காயோட வயித்துல அவனோட 5 எலிமெண்ட் டெக்னிக், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இதனால ஆளு அப்படி தூரமா போகிறேன். நான் வந்து எதிர்பார்க்கல. இந்த மூவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. உள்ள இருக்கிற ஆர்கன் அது எல்லாமே அப்படியே வெடிக்கிற மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. ஏய், நீ வந்து தப்பு பண்ணிட்ட. இந்தா இதை வச்சுக்கோ. பயங்கரமா ஒரு கிக் அடிக்கிறான். தலை யாங்குக்கு அவளைக்கும் பெருசா ஆகல. நான் வந்து கொஞ்சம் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்க காய்க்கு ஒரு விதமா ஃபீல் ஆகுது. அட இப்போ சென்ஸ் பண்ணது அது என்ன ஆறா? சடனா இது கொஞ்சம் வியடா இருக்கு. ஆளு திரும்ப தாக்க இதனால காய் ரொம்ப தூரமா போய் விடுறான். நான் வந்து வெறுமா வார்னிங் ஓடி தான் உனக்கு தரேன். திரும்பவும் மிஸ் ஆகா மேல கைய வைக்கலாம் அப்படின்னு நீ பார்த்தனா அவ்வளவுதான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இது ஜஸ்ட் வார்னிங் ஓடி தான். ஏய், உன்னோட பேரு அது என்னது? யாங் ஃபேங் தானே? அதை நான் மறக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ வந்து நல்லா இருக்கல? உனக்கு எதுவுமே ஆகல? இல்ல இல்ல, நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. உங்க ஆளும் யோசிக்கிறான். இப்பெல்லாம் என்னன்னு தெரியல. ரீசெண்டா கொஞ்ச நாளாவே சில பல ஏன்ஷியன்டான வாரியரை நான் சந்திக்கிறேன். சீக்கிரமா இந்த கல்டிவேஷனோட அட்வான்ஸ் லெவலுக்கு நான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க வராங்க. சீன்ல அவனோட பவர் இன்னமும் ஏத்த ஆரம்பிக்கும் போது அங்க மாஸ்டர் அவன் கூப்பிடுறான். மாஸ்டர், நீங்க இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? உங்களுக்கு இது கேக்குதா? வெளியில வாங்க, நான் உங்க கூட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம்? எதை பத்தி பேசணும்? என்னோட லெவலை நான் அட்வான்ஸ் லெவலா மாத்தணும். அதை பத்தி தான். அட பைத்தியமே, உன்னால அதை கூட ஒழுங்கா பண்ண முடியலையா? அதை உன்னாலேயே பண்ண முடியுமே. ஆனா ஏதோ ஒண்ணு, என்னோட பழைய நாளை பத்திலாம் நான் யோசிச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஏன்னா என்னோட கல்டிவேஷன் லெவல் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இவன் அந்த டைம்ல நான் ஒரு காடியை கொன்னேன். ஏன் ஒரே ஒரு ஃபிங்கர்ல ஏகப்பட்ட மாசரையும் டீமனையும் என்னால கொல்ல முடிஞ்சது. நிறைய பிரச்சனை பண்ண கல்டிவேட்டர்ஸ் அவங்களையும் நான் கொன்னேன். எனக்கு இப்பதான் புரியுது உங்களை எதுக்கு அந்த அற்புத விளக்குல அடைச்சாங்கன்னு. டேய், நீ வந்து தேவையில்லாம இதை பத்திலாம் இருக்கிற. உனக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா நீ என்ன இப்படி என்ன சொல்ற? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க சொல்லி தர வேணாம். நானும் அதை கத்துக்க போறது இல்ல. அப்படி நான் கத்துக்கலனா நான் வந்து அடி வாங்குவேன். அடி வாங்கி நான் சாகுற நிலைமைக்கு போவேன். அதனால எனக்கு ஒண்டி லாஸ் இல்ல. நீங்க எனக்குள்ளதான் இருக்கீங்க. நான் ஒண்டி இறந்து போயிட்டா அவ்வளவுதான். நீங்க அப்படியே மண்ணோட மண்ணா அப்படியே மண்ணாயிடுவீங்க. யோ யோ யோ, எங்க நீ போற? வெயிட் பண்ணு. ஒன்னும் உனக்கு சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு இல்ல. நீ வா, என்னோட மைண்டை நான் மாத்திட்டேன். நீ வா, நான் உனக்கு சொல்லி தரேன். நீ அதுக்கு என்ன பண்ணுனா 100 வருஷம் பழமையா இருக்கிற ஒரு பைத்தான் பாம்பு, அதோட லிவர்ல இருக்க ஒரு சாறு, அதை வந்து நீ தேடி கண்டுபிடிக்கணும். அது இருந்தா ஒண்டிதான் உன்னால அந்த கல்டிவேஷனுக்கான அந்த அட்வான்ஸ் லெவல் கிளியர் பண்ண முடியும். அது உனக்கு வேணும்னா அதை நீ பண்ணணும். அதை நான் எங்க போய் தேர்றது? அதுவும் பல வருஷம் பழமையா இருந்தா. ஆட இருங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நான் ஒரு பாம்பை தோக்கடிச்சேன். அப்பனா அந்த பாம்பு இப்போதைக்கு இருக்காது. நான் என்னதான் போய் தேடி பார்த்தாலும் அந்த பாம்போட தோல் கூட மிச்சம் இருக்காது போல. நான் என்ன பண்ண போறேன் இப்போ? அப்பனா நீ கவலைப்பட தேவையில்ல. என்னோட அதிசய விளக்கு அது உனக்குள்ள இருக்கும்போது நீ எதுக்கு கவலை பண்ணும்? நான் இப்போ ஒரு ட்ரெஷர் முன்னாடி நீ போறியோ, இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிட்ட நீ போறியோ, அந்த டைம்ல அது எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணும். சோ அதனால நீ கவலையப்பட தேவையில்ல. அந்த விளக்குக்குள்ளதான் அது இருக்கு. நான் கொடுத்த புக்கை வச்சு டக்குன்னு அந்த விஷயத்தை அடைய பாரு. டைமை வேஸ்ட் பண்ணாத. என்னோட மாஸ்டர் சொன்னதும் உண்மைதான். ஆனா ஒரு உண்மையிலேயே ஒரு நல்லவர். சரி, இப்போ நான் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பாம்போட அந்த விஷயம் அது இதுக்குள்ள இருக்குன்னு பார்க்கலாம். அவன் எடுத்து பாக்குறானா அது உள்ளே இருக்கு. அட நான் எதிர்பார்க்கல. மாஸ்டரோட அந்த அதிசய விளக்கு அது வந்து எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். ஆனா எதுக்குன்னு தெரியல. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பார்த்த மாதிரியும் ஒரு மாதிரி வேடாவும் ஃபீல் ஆகுது. எதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அதை அவன் சாப்பிட்டுட்டு டக்குன்னு அவன் கல்டிவேஷன் பண்றான். உனக்குள்ள நிறையவே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உள்ள போக ஆரம்பிக்குது. இதனால ஆளு அந்த அட்வான்ஸான லெவலையும் அடையறான். திடீர்னு அங்க ஒரு ஃபோன் காலம் வந்து யார் அதுன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு தான். ஆமா, என்ன விஷயம்? அதுவா நீ உருவாக்குன அந்த ஒயின், அதுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனையா? என்ன சொல்ற? என்ன பிரச்சனை? என்ன ஆச்சுன்னா அந்த ஒயினை ஏதோ ஒரு பர்சன் குடிச்சானா? அது
அதனாலயே என்னவோ தெரியல அவனோட உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சுதான். அதனால நம்ம இப்ப பிரச்சனையில இருக்கோம். நீ தான் சீக்கிரமா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நீ வந்து கவலையப்படாத, நான் வந்து மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுல எந்த விதமான பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் உருவாக்குன அந்த ஒயின் அது மாஸ்டரோட வழியால நான் உருவாக்குனேன். அப்படி பார்த்தா இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்களோட கைதான் இருக்கு. அவங்க தான் எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். யங் ஃபேங்குக்கு ஒரு சஸ்பிஷியஸான மெசேஜ் வந்து எனக்கு என்ன ஆச்சு அது வந்து புரியல. அப்படின்னா நீ என்ன பண்ண ஜென்டிங் அந்த பாருக்கு வந்து 11 மணிக்கு என்ன மீட் பண்ண. நெக்ஸ்ட் சீன்ல அந்த எத்துக்கு வரானா அந்த பர்சன் சொல்றான் யங் ஃபேங் யங் ஃபேங் யங் ஃபேங் அது நீ தானா? எதிர்பார்க்கல, நீ தான் அந்த ஒயின் பிசினஸ் ஆரம்பிச்ச போல. அதுல ஏதோ ஒரு கோளாறான விஷயம் ஏற்பட்டுச்சா என்ன? கவலைப்படாத, உனக்கான ப்ரொடெக்ஷனை நான் கொடுக்குறேன். இப்போ எந்த விதமான பிரச்சனையும் உனக்கு வராது. வெறுமா 10% ஆஃப் ப்ராஃபிட் அது எனக்கு தர மாதிரி இருக்கும். அதுவும் எல்லா வருஷமும். அது கூடவே 3 மில்லியன் நீ எனக்கு தந்தா இந்த ஜிங்டாங் சிட்டில உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. யாருமே உனக்கு கேட்கவும் மாட்டாங்க. என்ன சொல்ற? அப்பனா எனக்கு நல்லாவே தெரியுது நீ தான் அந்த விஷயத்த பண்ணிருக்க போல. ஆமா, யாருகிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் பார்த்தே பேசு. ஆனா உன்னோட ஐடியா அது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு நீ யோசிக்கிறியா? அது உன்னோட மூஞ்சி மாதிரியே ரொம்ப கேவலமா இருக்கு. அவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? நீ இப்படி சொல்லுவ? இப்போ நாங்க 2 பேர் தான் உனக்கு யாருன்னு காட்டணும் போல. அவங்க 2 பேரும் அடிக்கலான்னு வராங்க. ஆனா அவங்களோட நிலைமை தான் ரொம்ப மோசமாகுது. ஏய் நீ யாரா நீ? ஏன்னா எங்களோட ஆளுங்களை நீ இப்படி பயங்கரமா தாக்குற. பிசினஸ் பத்தி பேசுறது நல்ல விஷயம் தான். ஆனா யாரு கிட்ட பேசணும் எங்க பேசணும்னு பார்த்துதான் நீ பேசணும். தப்பான ஆளு கிட்ட நீ பேசிட்ட. அதனால இங்க இருந்து மரியாதையா ஓடி போயிடு. சரிங்க ஐயா, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து திரும்ப அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன். அதனால என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு. சீன்ல அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு வயசானவர் கிட்ட வந்து சொல்றான். உங்களுக்கு தெரியுமா என்ன வந்து அவன் பயங்கரமா தாக்கிட்டான். இதனால எனக்கு ரொம்ப வலிக்குது. நீங்க ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. அவனுக்கு நம்ம ரிவெஞ்ச கொடுக்கணும். யார பத்தி நீ பேசுற? என்ன பண்ண? எதுக்கு ஒண்ணு தாக்குனா? எந்த விதமான ரீசனும் இல்லாம தாக்குனா என்ன? இல்ல, நான் வந்து அவனுக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாவை கொடுத்தேன். அவனோட வைன் பிசினஸ் நான் பார்த்தேன். உண்மையிலேயே வேற லெவலா இருந்ததா. சோ அதனால அவனுக்கு ஒரு பார்ட்னரா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி சில பல விஷயத்த நான் பண்ணேன். கொஞ்சோண்டு கமிஷனை தான் கேட்டேன். அதுக்கே அவன் இப்படி என்ன அடிச்சிட்டான். நீ என்ன சொல்ற? வைன் பிசினஸ் தானே, அது ஏகப்பட்ட பேர் பண்றாங்க. அதுல என்ன அவனுக்கு பெருசா ப்ராஃபிட் கிடைக்க போகுது? உங்களுக்கு தெரியல. இந்தாங்க அவன் செஞ்ச அந்த லிக்கர், அதை வெறுமா குடிச்சு பாருங்க. அது ஒன்னும் சாதாரணமான லிக்கர் இல்ல. அதை குடிச்சு பாக்குறாரு. அவருக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம். இது அப்படியே பை யங் டேங் அவரை மாதிரியே இருக்கு. அவரு தான் இதை செஞ்சாரு. அதாவது அவரு தான் இதுக்கு முன்னாடி என்னோட மாஸ்டரா இருந்தாரு. ஆனா அவரோட மாஸ்டர் அவரை கை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ரெசிபி அது அவரால் ஒண்டிதான் செய்ய முடியும். அது யாரோட கைக்கும் போகல. இப்போதைக்கு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நான் யோசிச்சேன். போனா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ரெசிபி அது வந்து இவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? எனக்கு தெரியல. இந்த டிராகன் கண்ட்ரி அதுக்குள்ள நிறையவே மிஸ்ட்ரி இருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? நீ பார்த்த அந்த பையன், அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஹிடன் ஃபோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளால அவனை தொடவே முடியாதா? உங்களாலயும் அவனை தொட முடியாதா என்ன? இல்ல, யாரு சொன்னா தொட முடியாதுன்னு? என்னால அவனை தொட முடியும். ஆனா பப்ளிக்ல இல்ல. நம்ம அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். பிரைவேட்டா தான் இந்த விஷயத்தை நம்மளால பண்ண முடியும். சரி, இந்த விஷயம் வந்து உனக்கு கேட்டுச்சா நான் என்ன சொன்னேன்னு? அப்பனா நீ தான் இந்த விஷயத்தை பாத்துக்க போற. அதனால அந்த விஷயத்துக்கு ஒண்ணுமே ஆக கூடாது. போய் அதை பாரு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு வெறுமா காசு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தாலே போதும். நான் எதுவா இருந்தாலும் பண்ணிடுவேன். உங்களோட ஃபேமிலி பேரு அது கெட்டும் போகாது. மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். சோ நீங்க கவலையப்படாதீங்க. நான் முடிச்சு கட்டிடுறேன் எல்லாத்தையும். இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்ணி போட்டுருங்க. இந்த எபிசோட எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த தாத்தாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. போன அனிமேல இந்த தாத்தாவை நீங்க பாத்திருப்பீங்க. அதே தாத்தா தான். என்ன கொஞ்சம் மூஞ்சில அடி வாங்கியிருக்காரு, அவ்வளவுதான். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா மோஸ்ட்லி எல்லா அனிமேலையும் ஒரே பேர் தான் வரும். அதை லைட்டா மாடிஃபை பண்ணி தான் அப்படி இப்படின்னு மாத்தி வைக்கிறாங்க. சரி, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.